சென்னையை பொறுத்தவரைக்கும் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காலையிலிருந்தே விட்டு மழை பெய்து வருவதன் காரணமாக சென்னையின் பல்வேறு முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. நாம் தற்பொழுது சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கிறோம். இந்த கோயம்பேடு சாலைகளை பொறுத்தவரை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு அதிகப்படியான மக்கள் அதிகாலை நேரத்தில் வருவது வழக்கம். அது மட்டுமின்றி சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்கள், வெளி மாவட்டங்களிலிருந்து கூட வியாபாரிகள் அதிகமாக வருவார்கள். இந்த பகுதி மிகவும் முக்கியமாக பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய இந்த சாலையை நாம் பார்த்து வருகிறோம். ஒளிப்பதிவாளர் சூரிய தீபன் காட்டும் காட்சிகள் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு மழைநீர் அதிகமாக இந்த பகுதியில் தேங்கி இருக்கிறது என்று. சிறிய மழைக்கே இந்த பகுதியில் அதிகமாக மழைநீர் தேங்குகிறது என்பது பெரும் குற்றச்சாட்டாக தொடர்ந்து வருகிறது. வாகன ஓட்டிகள் ஆபத்தாக பயணித்து வருவதையும் பார்க்க முடிகிறது. சாலையின் ஓரத்தில் மட்டுமே பயணிக்க முடிகிறது. இந்த பருவம் முழுவதுமே மிகவும் பள்ளமாக இருப்பதன் காரணமாக மழைநீர் சகதியுடன் சேர்ந்து தேங்கி நிற்கிறது. கோயம்பேடில் இந்த புறம் மட்டுமின்றி அதன் காய்கறி சந்தை உட்புறம் மட்டுமின்றி அதன் முன்புற சாலைகள், சுற்றுப்புற சாலைகள் என அனைத்து பகுதிகளிலுமே கழிவுநீருடன் கலந்த சகதி மற்றும் மழைநீர் என ஒட்டுமொத்தமாக இந்த அசுத்தமான நீர் அதிகமாக தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. கோயம்பேடு சந்தை பகுதியை பொறுத்தவரை எல்லா மழை காலங்களிலுமே இது போன்ற மழைநீர் தேக்கமானது தொடர்ந்து இருந்து வருகிறது என்று அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, வந்து செல்லக்கூடிய பொதுமக்கள், வியாபாரிகள் என அனைவருமே தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருந்தாலும் கூட சந்தை நிர்வாகமும் சரி, சிஎம்டிஏ தரப்பிலிருந்தும் சரி பெரிதளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அவர்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து வைக்கப்படும் குற்றச்சாட்டாகவே பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மழை நின்று 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆகியும் கூட மழைநீர் வடிவது போன்ற எந்தவித சூழலும் இல்லாததை பார்க்க முடிகிறது. இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு சிலர் வந்து இங்கு மழைநீரை மோட்டார் மூலம் மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்தாலும் கூட இங்கு அதிகப்படியான மழைநீர் சுற்றுப்புற சாலைகளும் தேங்கி இருப்பதன் காரணமாக எந்த பகுதிகளிலுமே இதை வெளியேற்ற முடியாத சூழலும் இருந்து வருகிறது. ஆனால் ஒவ்வொரு மழைக்குமே இது போன்ற மோட்டார் மூலம் மட்டுமே நீரை வெளியேற்ற முடிகிறது. அப்படி இல்லை என்றால் பல நாட்களாக இங்கு மழைநீர் தேங்கி இருப்பதாகவே இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி காய்கறிகள், பழங்கள் என சாலை ஓரங்களில் விற்கக்கூடிய வியாபாரிகள் அந்த கழிவுநீருக்கு அருகிலேயே அந்த பழங்களையும் பொருட்களையும் விற்பதை பார்க்க முடிகிறது. இதன் மூலம் அந்த விற்பனை செய்பவர்களுக்கு மட்டுமின்றி பொருட்களை வாங்கி செல்பவர்களுக்கும் மிகப்பெரிய நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த சூழலில் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலை தொடர்ந்து இருக்குமானால் கோயம்பேடு சந்தை முழுவதுமே மிகுந்த மோசமான நிலையில் தள்ளப்படும் என்பது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் இன்னும் இவ்வளவு நேரம் ஆகியும் கூட மழைநீர் தேங்கவில்லை. தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது. மாநகராட்சி தரப்பிலும் சரி, சிஎம்டிஏ உள்ளிட்ட நிர்வாகிகள் தரப்பிலும் இதனை கவனத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமாக இது போன்ற விஷயங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும். சிறிய மழைக்கே இது போன்ற மழைநீர் தேங்குகிறது. புயல் போன்ற காலங்களில் அதிகமாக மழைநீர் தேங்கினால் பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கிறார்கள்.